இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் மனிதராக பிறந்து இந்த உலகத்தில் இறைமகனாக வாழ்ந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இறை ஆட்சியை உமது செயலால் நிறுவி நாங்கள் அனைவரும் அந்த இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக வாழ நாள்தோறும் எங்களுக்கு உமது வார்த்தையையும் உமது அருள் பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருளால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு புனித சின்னப்பர் இறை செய்தியை எருசலேமிலும் மற்ற இடங்களிலும் போதித்தார் என்றும் கடைசியாக தான் இறப்பதற்கு முன்பாக எவ்வாறு ரோமைக்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவரால் உரைக்கப்படுகிறார். நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மறுநாள் இரவு ஆண்டவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் என்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணியை செய்த புனித சின்னப்பர் ரோமைக்கு சென்று அங்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுத்தார். அவருக்காக வாழ்ந்தார். அங்கே அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டாலும் ஆண்டவரின் நற்செய்தியை அவர் போதித்ததினால் இன்று நம் அனைவருக்கும் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருப்பவர்களுக்காகவும் வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு அனைவருக்காகவும் ஜெபிக்கிறார். மேலும் அவர் கூறுகிறார், அவர் எவ்வாறு இறைவனோடு இணைந்து ஒன்றாக இருந்தாரோ அதே போல நாமும் இறைவனோடு இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். இயேசுவைப் போல நற்செய்தியை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அறிவிப்போம். ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்து வரும், நம்மை ஆசிர்வதிக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.